தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் என அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றிருந்தார். இதற்கு முன்பு நாகாலாந்து ஆளுநராக இருந்த இவரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைகிறது. எனவே இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறொருவர் புதிதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விகள் அனைவர் மத்தியிலும் எழுந்துதான் வருகிறது. தற்போதோ ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரி, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அப்போது தமிழக ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லையாம். ஆகவே ரவியே தமிழக ஆளுநராக செயல்படுவார் என கூறப்படுகிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றது முதலே திமுக அரசுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வந்தது. ஆளுநர் ரவி தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மட்டுமல்லாமல் திமுகவின் கொள்கைகளையுமே விமர்சித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது வெளியான தகவலின்படி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி வருகிறதாம். இந்த நிலையில் திமுக அரசிற்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் நிலவி வந்த கடும் மோதலானது முடிவுக்கு வருமா என்று தமிழக அரசியல் வட்டாரத்தில் கேள்விகளும் அதிகமாகத்தான் உலா வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் தற்போது ஆளுநர் பதவியானது பறிக்கப்பட்டு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் பார்த்தால் ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழகத்திலிருந்து ஆளுநர் மாளிகையில் இருந்தே கிளம்ப இருப்பதாகவும் அதற்கு புதிய ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாகவுமே சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதற்கான உத்தரவும் ஜனாதிபதி மாளிகையில் ஆலோசனையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் அதற்கான முடிவு அறிக்கையானது நாளையோ நாளை மறுநாளோ வெளியாகும் என்று டெல்லி வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது. ஆக மொத்தம் தற்போது வெளியான தகவலின்படி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் பதவியானது சோலி முடிந்தது என்றும் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்ட உள்ளது என்றும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் ஆளுநர் ஆர்.என். ரவியோ கடும் அப்செட்டில் இருந்து வருவதாகவும் ஆளுநர் மாளிகையை விட்டே கிளம்ப இருப்பதாகவுமே அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.